அனைவருக்கும் தமிழின் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் நலமா இருக்கேன். நீங்க எல்லாரும் நலமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு சோகமான சம்பவத்தை கேள்விப்படும் பொழுது நம்ம மனசு நிச்சயமாவே வருத்தப்படுது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அன்றாடம் பல்வேறு விதமான சோகங்களை நாம் எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். பாதுகாப்பின்மை, எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இந்த மாதிரி வரைமுறையற்ற வாழ்க்கை சூழலில் நாம் எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்கோம். சின்னவங்க பெரியவங்கன்னு பாகுபாடு பார்க்காம தவறாக அந்த குழந்தைகளிடத்திலோ இல்லை பெரியவங்க இடத்திலோ நடந்துக்கிறது, ஒரு வயசு வித்தியாசம் தெரியாமல் தப்பான அணுகுமுறை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் அன்றாடம் நம்ம வீட்டு ஹாலில் டிவியில் டெய்லி காலையில் டிவி நியூஸ் பார்க்கும் பொழுது இத்தனை நிகழ்வுகளும் நம்மை அன்றைய பொழுதை சந்தோஷமாக இல்லாமல் ஒரு பதட்டத்தோடு நாம் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளிவிடுகிறது. இதெல்லாம் எதனால்? ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாரும் ரொம்ப அமைதியான வாழ்க்கை தானே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த அளவுக்கு பாதுகாப்பு இன்மை இல்லை, அதாவது அந்த அளவுக்கு பயம் இல்லை. எல்லாருமே ஓரளவுக்கு அக்கம் பக்கம் வீடுகளில் இருக்கவங்க கிட்டெல்லாம் நல்லா பழகிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் அந்த தெருவை சார்ந்த அந்த ஊரை சார்ந்த மக்களை நல்லா தெரியும். ஆனால் இன்றைக்கி நாம் யாருமே பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டேயோ இல்லை எதிர்த்த வீட்டுக்காரங்க கிட்டேயோ அந்த அளவுக்கு பழகிறது கிடையாது. ஒரு ஐசோலேட்டட் வாழ்க்கை. எப்படி சொல்கிறதுனா, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அலோன் இன் த க்ரௌட் அப்படின்னு. மக்களெல்லாம் இருந்தாலும் தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் யார் வீட்டுக்கு யார் வரா, என்ன நடக்குது, நிஜமாவே அவங்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கா இல்லையா, எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அடுத்தவர்களுக்கு எப்படியோ அப்படித்தான் நமக்கும் பாதுகாப்பு இல்லை. டெலிவரி பாய் வரும்பொழுது அவன் உண்மையாகவே டெலிவரி பாய் தானா, இல்லை வேறு ஏதாவது நோக்கத்துக்காக நம்மளை வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வரானா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாட்டை சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு சில சம்பவங்கள் நமக்கு மனசில் இப்போ பதிய வச்சுருக்கு. யாரையுமே நம்ப முடியாது. ஐயோ, நம்ம யாருக்கிட்டையுமே பேச்சு வச்சுக்க வேண்டாம், இந்த சமுதாயத்தில் நாம் கொஞ்சம் பாதுகாப்பாகவே இருந்துப்போம் இப்படின்னு நம்ம மனசில் ஒரு விதமான பயத்தை உண்டு பண்ணக்கூடிய சம்பவங்கள் அன்றாடம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸ்கூலுக்கு போகக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை. ஆண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தவறான பாதையில் போயிட்டுருக்காங்க. போதைய குழந்தைகளோட வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் பெரியவர்களுக்கும் பெண்கள், வயது வந்த பெண்கள் தனியாக போனால் அவங்களுக்கு பிரச்சனைகள், கற்பழிப்பு, இப்படி பல்வேறு நிகழ்வுகளை பார்த்து பார்த்து நாம் எல்லாருமே பயந்து போயிட்டோம். இப்படி இருந்தால் நாளைய சமுதாயத்தின் நிலை என்னவாகும்? இதுக்கு என்னென்ன மாற்றங்களை நாம் செய்தால் ஓரளவுக்கு நம்மளால் நம்ம குழந்தைகளையோ வருங்காலத்தையோ காப்பாற்ற முடியும்? இது வேறு யாரோ யோசிச்சு, இல்லை யாருக்கோ நடந்தது நாம் ஏன் கவலைப்படணும்னு இல்லாமல், இது நம் குடும்பத்தில் ஒருத்தருக்கு நடந்ததாக நினைத்து கொண்டு நாமளும் அதுக்கான ரெமெடி என்ன, தீர்வு என்னன்னு சிந்திச்சோம்னா நிச்சயமாக ஓரளவுக்கு இந்த சமுதாயத்தை நம்மால் காப்பாற்ற முடியும். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு நீங்களும் யோசிங்க. நீங்களும் நம் சமுதாயம் சிறப்பாக மாறுவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத தேடி கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்.